ஃப்ரைடே ஆயிடுச்சு. ஃபைனலாக இன்றைக்கி தான் ஸ்கூலு. நல்லா சன்லைட் வருது. ஸ்னோலாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக உருகிருச்சு. நம்ம ஸ்னோமேனை பாருங்கள், ஸ்னோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக உருகி நேற்று காமிச்ச அந்த ஸ்லரி எல்லாமே போயிடுச்சு. ஸோ ரோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது கூட ரோடு ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி, அதாவது கார் போகிற இடமெல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் இன்னும் ஸ்னோ நிறைய இருக்குது. இன்னைக்கு காலையில் என் வீட்டுக்காரர் கூட சர்ன்னு போனார் வளர்க்குறதுக்கு. அப்புறம் கம்பியை பிடிச்சி கேட்ச் பண்ணி எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஆக்சுவலாக எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்னோஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்ட இந்த சால்ட் போட்டு வச்சுருவாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் அந்த கேட்டுக்கிட்ட ஸ்னோ வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சால்ட் போட்டு வச்சுட்டாங்கன்னா ஸ்னோ வந்து இந்த சைடு வராது, அவங்களுக்கு கேட் ஓப்பன் க்ளோசிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கெல்லாம் இன்னும் இருக்குது ஸ்னோ. ஸோ இன்னொரு விஷயம் இன்றைக்கி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது வந்து க்ரூமிங். அதாவது நான் யூஎஸில் பார்த்த ரொம்ப அட்ராக்டான ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து அதை எல்லாருமே ஸ்பெஷலி லேடிஸ் தன்னை அவ்வளோ அழகாக க்ரூம் பண்ணிக்கிறாங்க. வயசுன்றதே ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. நல்ல ட்ரெஸ்ஸு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக க்ரூம் பண்ணிக்கிட்டு நல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ ப்ரெசன்டபுளாக அவ்வளோ நீட்டாக இருக்காங்க. நம்மலாம் வந்து ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நம்மளே பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படி அவங்கெல்லாம் வந்து என்ன வயசாகுது பார் இப்போ போய் அப்படி எங்கள் மாமியாரே சொல்லுவாங்க, என்ன வயசாகுது அவளுக்கு, எப்படி லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கா அப்படின்லாம் நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. நான் கூட சொல்லுவேன், ஏம்மா அப்படின்லாம் சொல்கிறீங்க, அவங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாதா அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என் மாமியார் வயசில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூட அவ்வளோ அழகாக வந்து இங்கே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக ரெடியாகிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையில் என் பசங்களை ட்ராப் பண்ண போகும்போது நான் பார்த்தேன். தே வாண்ட் டு பி ப்ரெசன்டபுள் ஆல் த டைம். நானும் காலைல ஸ்கூல் கிளம்பும்போது ஒரு ஜாக்கெட்டை தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுவேன். ப்ரெசன்டபுளாக வந்து நிற்கிறாங்க காலையிலே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யாராவது தன்னை தானே க்ரூம் பண்ணிக்கிறாங்க, அழகாக இருக்காங்க, ப்ரெசன்டபுளாக இருக்காங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கேன். ஸ்பீச் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ whoever is interested are welcome to watch my channel. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ, பாய்.